ஹலோ எவர்ஸ், வெல்கம் பச்ரி. இன்றைக்கி நம்ம ரொனால்டோ எப்படி ஃபுட்பால் ஸ்டாராக ஆனாங்கன்ற இன்ஸ்பிரேஷனான கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொனால்டோ 5 ஃபெப்ரவரி 1985 போர்ட்டுகலில் இருக்கிற மதேரான்ற இடத்துல பிறந்தார். ரொனால்டோவோட அப்பா டெய்லி லேபராக வேலை பார்த்தாரு. ரொனால்டோ பிறக்கிறப்போ அவரோட அப்பாவுக்கு தோட்டத்தில் வேலை செய்கிற வேலை கிடச்சிச்சு. இவரோட அம்மா ஹோட்டலில் குக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொனால்டோ அவங்களுக்கு 4வது மகனாக பிறந்தார். ரொனால்டோவுக்கு 2 அக்கா அப்புறம் ஒரு அண்ணா இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக தான் இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க 4 பேருக்கு சாப்பாடு போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் ரொனால்டோவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்னன்னா ஃபுட்பால் விளையாடணுன்றது தான். அதனால் அவர் தெருவில் எந்த பொருளை பார்த்தாலையும் உதச்சி விளையாடுவார். ஏதாவது பாட்டில் இருந்தால் அதை பார்த்து உதச்சி விளையாடுவார். இந்த நேரத்தில் ரொனால்டோவோட அப்பாவுக்கு ஃபுட்பால் கிளப்பில் பால் எடுத்து வச்சுக்கிறது, பால் வெளியே போனால் எடுத்துகிட்டு வர்றதுன்ற மாதிரி வேலை கிடச்சிச்சு. ரொனால்டோ அப்போ தான் அவங்க அப்பா கூட ஃபுட்பால் விளையாடுறத பார்க்கறதுக்கு போனாங்க. ஃபுட்பால் விளையாடுறத ரொனால்டோ பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கு எப்படியாவது ஒரு வாட்டியாவது ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால் அவர் அவரோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுறாரு. ரொனால்டோ கிட்ட இருந்த இன்ட்ரெஸ்டால் ஏரியாவில் அவர் சூப்பராக விளையாடுறாரு. அங்கே அவர் கூட விளையாடுறவங்க எல்லாருமே செம ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இந்த பையன் இவ்வளோ நல்லா விளையாடுறானே அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் ரொனால்டோவை ஒல்லி குச்சின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. இதனால் ரொனால்டோ மற்றவங்க மாதிரி ஒரு ஓரமாக உக்காந்து அவர் செம்மையாக எக்ஸசைஸ் பண்ணி பாடியை வளர்த்துக்கிட்டாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொனால்டோ எக்ஸசைஸ் பண்ணி 6 பேக் வச்சுட்டே தான் இருக்கார். இவர் தான் அவங்க ஸ்கூல்லையே சூப்பராக ஃபுட்பால் விளையாடுவார். இதை பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க டீச்சர் எல்லார் முன்னாடியும் ரொனால்டோவை ஃபுட்பால் விளையாடுறதுனால உனக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு அவரை செம்மையாக திட்டினாங்க அவங்க டீச்சரு. அதனால் ரொனால்டோ கோவப்பட்டு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் உக்காந்துட்டு இருந்த சேரை எடுத்து டீச்சர் மேலேயே போட்டாங்க. அதனால் டீச்சர் பிரின்ஸ்பல் கிட்ட கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் இருந்து டிசி வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மா யோசித்தாங்க, 10 வயசில் வேறு ஸ்கூலில் சேர்க்கலாமா இல்லை ஃபுட்பாலில் சேர்த்து விடலாமான்னு. இதை போய் ரொனால்டோ கிட்டேயே கேட்டாங்க. ரொனால்டோ யோசிக்காமல் டக்குன்னு என்னை ஃபுட்பால்லையே சேர்த்து விடுங்க, எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஷூ வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. ஆனால் இருந்தாலையும் அவங்கக்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து ரொனால்டோவை ஒரு ஃபுட்பால் கிளப்பில் சேர்த்து விட்டாங்க. ஆனால் ரொனால்டோ அந்த இடத்துல ரொம்ப சோகமாகவே இருந்தாங்க. ஏன்னா அவர் அவரோட ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறனால. பார்த்துட்டு இவங்க கோச் ரொனால்டோவை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க கொஞ்ச நாள். அப்புறம் இவர் அப்பா சொன்னாங்க, நீ பெரிய ஃபுட்பால் பிளேயராக ஆகணும், அந்த மாதிரிலாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணி விட்டாங்க. போனதுக்கப்புறம் ரொனால்டோ சூப்பராக செம்மையாக ஃபுட்பால் விளையாடினார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சிச்சு ரொனால்டோவுக்கு ஒரு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு. எதனாலனா மற்றவங்கள விட ரொனால்டோவுக்கு மட்டும் அதிகமாக ஹார்ட் பீட் துடிச்சிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. இவரோட 12 வயசுலேயே இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு அவங்க அப்பா அம்மா டாக்டர்கிட்ட கேட்கும் போது சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சர்ஜரி பண்ணுற அளவுக்கு காசு இல்லை. இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் சேர்த்து அவருக்கு ஃபுட்பாலில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் காரணத்தால் மட்டுமே அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி சரி பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொனால்டோ சூப்பராக ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் ரொனால்டோன்ற பேர் உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. மொபைலில் எல்லாரும் இவங்களோட வீடியோவை பார்த்துட்டு செம்மையாக ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே அந்த பையன் சூப்பராக விளையாடுறானேன்னு. அப்புறம் இவர் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொனால்டோவோட அப்பா இறந்துட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தெரிய வந்துச்சு இவரோட அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர்னு ஒரு கேன்சர் இருக்குதுன்னு.
இந்த நேரத்தில் ரொனால்டோவுக்கு வந்து சோகத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு வந்த யோசனை வந்து என்னன்னா, இவரோட அப்பாவோட கனவு நிறைவேற்றணுன்றது தான். அதாவது இவர் வந்து பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணுன்றது தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அன்னைக்கு அங்கே சரியான வசதி இல்லை. அதனால் ரொனால்டோ வந்து பெரிசானதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல வசதி இருக்கணுன்றதுக்காக நிறையா பணம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணாங்க. ரொனால்டோ வந்து ஒரு வருஷம் தவறாமல் எல்லா வருஷமும் பிளட் டொனேட் பண்ணுவாராம். ரொனால்டோ எப்பயுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடையே தான் இருப்பார். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ரொனால்டோ பிடிக்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா HD சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.